Hi friends, welcome to TamilTechAcademy. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த மாடியூலை வந்து ரேப் அப் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு FizzBuzz அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு ஸ்டில் இந்த மாதிரி அல்காரிதமிக் இன்டர்வியூஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு காமனான ப்ராப்ளம் என்பதனால வந்து நான் இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம மாடியூலில் வச்சுருங்க. ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த FizzBuzz அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அது ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு வேல்யூ கொடுக்கும். அதை வந்து எப்படி கொடுக்கணும்னு நம்ம கொடுக்குற அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு அந்த இன்புட் வந்து டிவிசிபிள் பை 3 இருக்கும்போது அது ஃபிஸ் அப்படின்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்புட் 5 இருந்துச்சுன்னா அது பஸ் அப்படின்ட்டு கொடுக்கும். ஓகேவா? ஆனால் மூணாவது ஒரு ரூல் இருக்குது. அது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து டிவிசிபிள் பை 15, அதாவது 3ஆலையும் 5ஆலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து FizzBuzz. கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷனுக்கு பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம இது வந்து 3 வந்து ஒரு டெஸ்ட் கேஸாக வச்சுக்குவோம். ஸோ நம்ம செக் பண்ண போகிற ஒரு விஷயம். ஓகேவா? முதல்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம், அந்த இன்புட்டை வந்து உள்ளே எடுக்கணும். ஸோ அந்த பேராமீட்டர் இன்புட்டாக இருக்கிறனால வந்து அந்த இன்புட்டை டிவிசிபிள் பை 3 அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பர்சன்டேஜ் சைனை யூஸ் பண்ணுறோம். இந்த பர்சன்டேஜ் சைன் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ரிமைண்டர் என்னான்னு பார்க்குறோம். ஸோ டிவிசிபிள் பை 3 இருக்கும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 இருக்கும். ஓகேவா? ஸோ இன்புட் டிவிசிபிள் பை 3 அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அங்கே வந்து நம்ம ஃபிஸ் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன ரூல்ஸ் படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம பஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறத 2-3 தடவை எழுதியிருக்கோம். அதற்கு பதிலாக ஒரு க்ளீனர் வேயில் நம்ம ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ஃபிஸ் ரிட்டர்ன் பஸ் அப்படின்ட்டு நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம். ஸோ இந்த லைனும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நமக்கு பார்க்க க்ளீனாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ இஃப் டிவிசிபிள் பை 3 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபிஸ் இல்லைன்னா பஸ். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலி நம்ம இஃப் எழுதும் போது இந்த எல்ஸுங்கிற பிளாக் வந்து தேவையில்லை, ஒரு ரிடண்டண்ட்டாக. அதை வந்து எப்படி க்ளீனாக எழுதுறதுன்னா இந்த எல்ஸுங்கிறத தூக்கிட்டு இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம இண்டென்டேஷன் இல்லாமல் எழுதணும். ஸோ இஃப்க்கு நேராக இங்கே கீழே நம்ம ரிட்டர்னையும் எழுதிட்டா ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஒரு எல்ஸ் பிளாக்காக தான் கன்சிடர் பண்ணும் பைத்தான். ஸோ இப்போ நம்ம 2 கண்டிஷன் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு எல்ஸ் இஃப் தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வெளியில் தான் வந்தாகும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து இப்போ இங்கே இன்புட் டிவிசிபிள் பை 5 அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதற்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பஸ் கொடுத்துருவோம். நம்ம சொன்ன 3வது டெஸ்ட் கேஸ் வந்து 5ஆலையும் 3ஆலையும் ரெண்டுமே டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ இன்புட் டிவிசிபிள் பை 3 அண்ட் இன்புட் டிவிசிபிள் பை 5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து சொன்ன மாதிரி FizzBuzz அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். இங்கே கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டிங்லாம் பண்ணுவோம். இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது ரீடபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 4வது கண்டிஷன் இருக்குது. அதாவது 3ஆலையும் டிவைட் பண்ண முடியல, 5ஆலையும் டிவைட் பண்ண முடியல. அந்த பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக எதுலேயுமே டிவைட் பண்ண முடியலன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அந்த இன்புட்டே. ஸோ அந்த இன்புட் சும்மா ரிட்டர்ன் ஆகிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு எல்ஸோ எல்சிஃபோ எதுவுமே தேவையில்லை. இங்கே ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தாவே டிஃபால்ட்டாக அது இது எல்லாத்தையுமே ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக உள்ள டெஸ்ட் கேஸும் எழுதிடுவோம்.
இங்கே 4 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட்டும் 4 தான். ஏன்னா அது 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் ஃபிஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு, 5ஆல் டிவைட் பண்ண முடிஞ்ச பஸ்ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் 15 வந்து ஃபிஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குது. ஸோ ஏன் ஃபிஸ் அப்படிங்கிறது கொடுக்குது? 15 வந்து நம்ம இங்கே இன்புட், ஸோ டிபக் பண்ணுறோம். 15 இங்கே போகுது. 15 ஃபர்ஸ்ட் லைன் 15 டிவைடட் பை 3 அதுவே டிவிசிபிளாக தான் இருக்குது. அப்போ உடனே நம்மளுக்கு ஃபிஸ் தான் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இதை நம்ம வந்து எப்படி சரி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நம்ம சரி செய்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கண்டிஷனை வந்து முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா இது ஒரு தடவை தான் நடக்கும், இது ஒரு அபூர்வமான ஒரு கண்டிஷனாக இருக்கிறனால இதை ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணிடுவோம். ஓகே, தென் இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15ஆல் டிவைட் பண்ணும்போது FizzBuzz அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நம்ம இந்த இடத்துல கரெக்டான கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். அதுக்கப்புறமா தான் மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்து 4 அப்படிங்கிற அந்த டிவிசிபிள் இல்லாத ஒரு நம்பராக இருக்கிறனால அந்த இன்புட்டே திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுது 4ன்ட்டு. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த காமனான ஒரு அல்காரிதம் இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது கண்டிப்பாக அது வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கர்வமோ ஒரு சந்தோஷமோ இருக்கணும்னு நினைப்பது அவசியம் இல்லை. ஸோ நம்ம அதை எழுதும்போது வர்ற அந்த மிஸ்டேக்ஸை வந்து சரி செஞ்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபங்க்ஷனை பர்ஃபெக்ட் பண்ணி அதை எஃபிஷியன்ட் ஆக்கணும். ஸோ ஒரு தடவை எழுதுனதுக்கப்புறமும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து தொடர்ந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. மீண்டும் உங்களை அடுத்த செக்ஷனில் சந்திக்கிறேன். இதோடு இந்த ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.